திருவெற்றியூரில் ஒரு சாமியார் பிரிட்ஜு கீழே உட்காந்துட்டுருப்பார். அவர் என்ன பண்ணுவார், போகிற வரவங்களாம் பார்த்துட்டு, அதோ நரி போதுப்பார், அதோ காக்கா போதுப்பார், அதோ சரியான குள்ள நரி அவன், சரியான பாம்பு அவன், சரியான குரங்கு அவன், இப்படின்னு ஒவ்வொருத்தரையாக சொல்லிகிட்ருப்பார். அப்போது அங்கே இருந்த ஒருத்தர், ரொம்ப அந்த சுவாமியாருக்கு வேண்டியவர், என்ன பண்ணுறார், ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவங்க என்ன பண்ணினாங்க, அவங்கள ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார், இல்லை அவனுங்கள்லாம் குரங்கு புத்தி, அவனுங்கள்லாம் நரி புத்தி, அவனுங்கள்லாம் நம்பவே முடியாது, இப்படி தான் சொல்லுவார் எல்லாரையும் பார்த்து. அப்போது ஒரு நாள் தூரத்தில் ஒரு வெள்ளை துணி மாதிரி கட்டிக்கிட்டு ஒருத்தர் வரார். அவரை பார்த்து தான் அவர், இவன் தான் மனுஷன் அப்படின்னு சொல்கிறார். அது யார் தெரியுமோ, அவர்தான் வள்ளலார். வள்ளலார் அந்த வேஷ்டியை கூட ரெண்டாக, ஒன்று போத்திப்பார், ஒன்றை கட்டிப்பார். ஏன்னு கேட்டால் அவர் சொல்லுவார், அந்த வேஷ்டி தைக்கிறப்போ, அந்த சட்டையாக தைக்கிறப்போ அந்த துணி வலிக்குமா. கையை வீசி நடக்க மாட்டார், ஏன்னா அந்த காற்றுக்கு வலிக்குமா. பார்த்திங்களா, சமரச சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கின அவர் எந்த நேரமும் அந்த வடலூரில் அங்கே அன்னதானம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா நல்ல காரியங்களையும் பண்ணுவார். அவர் இப்படி ஒன்றுத்துக்கும் பார்த்துருக்கார். ஒரு சட்டை தைக்கிறதுக்கு, ஒரு கைவீசி நடக்கிறதுக்கு. எப்பேற்பட்ட மனிதருள் மாணிக்கம் இல்லைங்களா. அவரோட இதை வச்சு இன்னமும் அன்னதானம் நடந்துட்டு தான் இருக்குது. தைப்பூசத்தப்போ போடுவாங்க அவரோட பிறந்த நாளுக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நல்ல நாளில், அவரோட விசேஷ நாட்களில் நல்லபடியாக அன்னதானங்கள் எல்லா ஊர்கள்லேயும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி ஒரு எதுக்கெடுத்தாலும் ஒரு மனிதநேயம் அவர் வளர்த்தது. அவரை மாதிரி மனிதநேயம் கொண்டவங்க யாருமே இருக்க முடியாது. நல்ல மனிதருள் மாணிக்கம் அவர். அந்த மாதிரி அந்த சுவாமியார் சொல்லின்னு இருக்கார். ஒவ்வொருத்தரை பற்றியும், மனுஷனாக பிறந்தா இவரை போல பிறக்கணும், தெய்வமாக வாழ்ந்து அவர் எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். அதை நாம் பின்பற்றி அவர் வழி நடப்போமா?